வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேப்பர் டிக்கெட். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. இனிமேட்டு கண்டினியூஸாக வந்துடுவோம். ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம், பிக் பாஸ் பார்த்திங்கன்னா இப்போ திருவிழா தான் சொல்லணும். எல்லா லாங்குவேஜ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இப்படி எல்லாமே தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மாதத்தில் ஆரம்பிக்க போகுது. ஃபஸ்ட்டு தெலுங்கு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கடுத்து மலையாளம், அதுக்கடுத்து கன்னடா, அதுக்கடுத்து தமிழ், அப்புறம் தான் அப்படி ஹிந்தி அப்படின்றது ஒரே டைமில் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன பிக் பாஸ் சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 5ஓட வின்னர் ராஜு ஜெயமோகன். ஆமாம், ராஜு யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, ராஜு பாய். ஸோ அவர் வந்து இப்போ குக் வித் கோமாளியில் ஏன் கலந்துக்கிட்டாருன்னா, அவரோட படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான். இந்த பன் பட்டர் ஜாம் அவருடைய டெபியூட் ஹீரோவா மூவி. ஆமாம், அவர் இதுக்கு முன்னாடி வந்து கவினோட ஒரு ரோல், ஃப்ரெண்ட் ரோலில் பண்ணியிருந்தாலுமே ஹீரோவாக லான்ச் ஆகக்கூடிய படம் இதுதான். ஸோ பன் பட்டர் ஜாம் அதில் ஃபஸ்ட்டு படத்தில் 2 ஹீரோயின், கான்செப்டும் நல்லா இருக்குது. 2 அம்மாக்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ராஜுவோட ஜானர் படம் வந்து நல்ல காமெடி என்டர்டெய்னராக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய பஞ்ச் லைன்ஸ் இருக்குது, ஒன் லைன்ஸ் இருக்குது. ராஜுவோட இதெல்லாம் படத்தை சும்மா சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா அவர் வந்து சீசன் 5ஓட வின்னர். இப்போ சீசன் 9 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கழித்து அவர் அப்போ கமிட் ஆனது. ஒரு படத்தோட ப்ராசஸ் பாருங்கள். ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் டைம்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் எடுத்து லான்ச்சிங்க்கான டைமு, தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு டைம் பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பிக் பாஸில் ராஜுவை பிடிச்சிருக்கோ அவங்களாம் போய் படத்தை பார்க்கலாம் தாராளமாக. ஏன்னா வந்து நல்லா நேற்று ரிலீஸ் ஆகிருக்குல்ல ஃப்ரைடே. ஸோ நேற்று வந்து நல்ல ஓப்பன் மக்கள்கிட்ட நல்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. படத்தை பற்றிய நல்ல குட் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நான் அதோட ஸ்டோரி ரிவ்யூ பார்த்தேன். இன்றைக்கி படமும் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதோட அப்டேட் தரேன். பட் ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் நல்ல காமெடி, இப்போ ஜாலியாக ஃபீல் குட்டாக பார்த்துட்டு வரேன். இப்போ சமீப காலமாக ஜெயிச்சிட்டு வர அந்த பட ஜானரில் இதுவும் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ராஜுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். யாரெல்லாம் பிக் பாஸ் பார்த்து 5ல் ராஜுவை ரொம்ப லைக் பண்ணி பார்த்தீங்களோ அவங்க எல்லோரும் போயிட்டு திரும்ப சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிக் பாஸ் யாரெல்லாம் ராஜுவை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து ராஜுவை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் போய் இந்த படத்தை தேட்டரில் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி போகிறேன். பார்த்துட்டு இதோட அப்டேட் பற்றி நாளைக்கு உங்களோட நான் கண்டிப்பாக திரும்பவும் போடுறேன். தொடர்ந்து கனெக்டாக இருங்க. தொடர்ந்து பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸ் கிடைக்க நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இது ஒன்லி ஃபார் ராஜுக்காகன்றதுனால நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக வந்துகிட்ருக்கு. அடுத்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சதுரங்க வேட்டை. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம். மோஸ்ட்லி நாளைக்கு நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.